ஹலோ கைஸ், இப்போ நம்ம வீடியோ பார்க்க வந்து எல்கேஜி வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா போல் வீட்டு எடுக்க போறோம் கைஸ். போல் வீட்டு எடுக்க போறதா நம்ம சேட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நேரமா. இப்போ போல் வீட்டு எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து பாத்தீங்கன்னா போல் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ரைட்ஸ் பண்ண போறோம். லைட் ரைட்ஸ் பண்ண போறோம். லைட் ரைட் 2 ரைட் பண்ண போறோம். நான் ஆக்சுவலி 5 பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா வீடியோ ரொம்ப லென்த்தியா போறது காரணத்தினால நான் என்ன பண்ணிட்டேன் 2 ரைட்லயே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் இந்த வீடியோ வந்துடுறேன். இந்த நாளில் நான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுற நாளில் ஒரு நாள் கழிச்சு இன்னொரு வீடியோ வந்துருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க, லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க, லைக் கமெண்ட் பண்ணுறேங்க கைஸ். இது உங்களோட என்கேஜி. இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன் கைஸ். அப்புறம் நான் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். பண்ணிட்டு இருக்கும்போது நாம் ஃபர்ஸ்ட் இடத்துல போலுக்கு தேவையான அகடிங் பண்ண தேவையான நம்ம ரஃப்சிக்குள்ளே போகணும். ரஃப்சிக்குள்ளே போயிட்டு இன்னும் எடுத்துக்கணும். அந்த போலை ஆன் பண்ணி வச்சுக்கணும். போலை அதுக்கப்புறம் ஒரு லைட் வச்சு அவரை ஃபைட் பண்ண பார்த்தான். அதை அவனை கொண்டு முடிச்சுட்டு நம்ம போயிட்டு போது அவன் எடுத்து வந்துட்டான். அப்புறம் போயிட்டே இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, வழியில் பார்த்து சர்ச்சிங் கண்டுபிடிச்சி தேடி பார்த்தேன். ரப்சி இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்காக டைப் பண்ணிட்டு இருந்தேன். ரப்சி வேறு ரொம்ப இருந்துச்சு. ரப்சி கிடைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ரைட் பண்ணிகிட்டே இருந்தேன். ரப்சியில் போயிட்டே இருந்தேன் ஸ்ட்ரெயிட்டாக. அப்புறம் எதிர்பார்த்த மாதிரியே நம்மளுக்கு ரப்சி வந்துருச்சு. இப்போ நான் நீங்களே பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை இது லைட்னிங் ஸ்ட்ரைக் பண்ணணும். நம்ம அந்த போல் மேலே கரெக்டாக அதை அக்டிவ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லைட்னிங் வாங்கணும். அடுப்பா நம்ம கிடைக்கும். மறக்காம ஆராவை ஆஃப் பண்ணுறேங்க. ஆராவை ஆஃப் பண்ணணும் அதான் வைக்காம எல்லா ஈவெண்ட்டும் வைக்காங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் உங்களுக்கு. உங்களுக்கு நல்லதான் சொல்கிறேன் கைஸ். அதுக்கப்புறம் உள்ள போய் நின்றதுக்கப்புறம் இதில் சொன்னாங்க கைஸ். அவன் ஃபஸ்ட்டு எடுத்து டம்பிள் ஃப்ரூட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் நின்றுறாங்க. ஆனால் அது அப்டேட் முன்னாடி ரீவர்க் முன்னாடி அப்புறமேட்டு நம்பர் ரீவர்க் பண்ணி லைட்டிங்காக மாறினால போல் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்டாக மாறிடுச்சு. டிஃப்ரெண்ட் கவுண்டாக மாறிடுச்சு. அதனால் ஸ்ட்ரைக் ஆகணும். லைட்டிங் ஸ்ட்ரைக் பண்ணணும். அதுதான் இது ரப்சியில். ரப்சியில் ஈஸி. அங்கே போய் நின்னாலே போதும் வந்துடும். ஆனால் ரப்சி சில டைமில் ஸ்பான் ஆகும். சிபிஎஸ்சி அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் ஸ்கிப் பண்ணுறது நல்லது. உங்களை மட்டுமே என்ன மாதிரி கூட வச்சுருந்தீங்கன்னா இல்லைன்னா நல்ல ஃப்ரூட் வச்சுருந்தா அது மணி ஃபார்ம் பண்ணலாங்க. பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு இப்போ நான் ஒரு ஆன்லைன் வச்சுருக்கேன் கைஸ். பாருங்கள் அங்கே பாருங்க வந்துச்சு ஒரு நோட்டிஃபிகேஷன். ரப்சி வச்சு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சா. இப்போ நீங்கள் அப்கிரேட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்க்கும்போது அப்கிரேட் அதுக்கப்புறம் எல்பிஜி அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்பிஜி போட்டதுக்கப்புறம் ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாரி எனக்கு மாஸ்டர் இல்லை. அதனால் நான் மாஸ்டர் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் போல் வீட்டோட ஷோட் பீஸ் காமிக்கிறேன். அதே மாதிரி சில லெஜெண்ட் ஷோட் பீஸ் காமிக்கிறேன். காம்போ போட்டு அப்புறம் காமிக்கிறேன். இது லெஜெண்ட் ஃபஸ்ட் எடுத்து மாஸ்டர் ஆகுது மட்டும் உங்களுக்கு ஷோட் பீஸ் காட்டுறேன். ஆனால் போல் வீட்டு இப்படி தான் இருக்கும். நார்மலாக பார்த்துக்கோங்க. இது போல் வீட்டு வேறு போல் வீடு வேறு. அதுக்கு போல் வீடு மாறாது. உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். போல் வீட்டும் நீங்கள் அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். லைட் ரைட் பண்ணேன். லைட் ரைட் ஒரு பிளேயர் எழுத்து கேட்டார். அவர் ஒரு 2 லைட் அப்டேட் பண்ணால் ஒரு நியூ பிளேயர் லெவல் 700 நம்பர் இருந்தார். அவர் எழுப்பு எடுத்ததுனால நான் 5 ரைட் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தா எனக்கு டைம் இல்லை. ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. போயிட்டு இருக்கும்போது நடுவில் பாஸ் பண்ணிவிட்டு ஆறாவா பண்ணேன். ஃபஸ்ட் இடத்துல கூட வச்சு பண்ணிவிட்டு நான் அவன்கிட்ட சொன்னேன் நான் வரேன்ட்டு. ஆனால் அவன் அதுக்குள்ளே பார்த்து லீவ் பண்ணிட்டான். போயிட்டே இருந்தேன் பாருங்க. அது மட்டும் இல்லை கேம் கேட்டிங் காமிக்கு வேறு பிளேயர் வேறு என் ஃப்ரெண்டு வேறு வரணும்னு கேட்டான்.
அவன் வரேன்னு சொல்லி நானும் ஓகே சொல்லிட்டேன். அவன் வந்து ரொம்ப தெரிஞ்சுட்டு இருந்தான், பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். நானும் அவங்க நல்லா பேசிட்டு இருந்தோம். கேர்ள்ஸ் டு டூ அனதர் இது அவங்களோட செகண்ட் ரைட் கைஸ். இதில் வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கு, அது வேறு வெயிட் பண்ணுவோம். அது ஏன் தெரியுமா, நாங்கள் வந்து லார் எடு பண்ணி வீடியோ எடுப்போம். சைபர் வீடியோ எடுக்க போகிறேன். V1 V2 V3 மூணு எடுக்க போகிறேன். அதான் அடுத்த வீடியோ எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இது போட டார்க்னஸ் போகிற வழியில் ரெய்டு பண்ணான்னு போகிற வழியில் என்ன ஆயிடுச்சு, டார்க் பேக் வந்து ஸ்பான் ஆகிட்டான். அவனை அடி நான் போயிட்டேன் கைஸ். ஃபுட்டில் ஸ்டோர் போட்டு வாட்டர் கியூஆர் எடுத்தேன் கைஸ். மாஸ்க் கொடுக்குறேன்ட்டு போது அது மட்டும் இல்லை வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அவன் நான் அடிச்சுட்டு போச்சு அவன் அடிக்கிறதுக்கு. அவன் அடிக்கும்போது பார்த்தா ஃப்ரூட் எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணேன். நான் எதுவும் கிடைக்காம அதான் கற்றுக்கிறேன். அவனோட க்ளோக் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல, அவன் ஐட்டம் பார்ப்பாங்க. வெறும் அந்த டார்க் பேசன்ஸோ ஃப்ராக்மெண்ட் ஏதோ இருக்குது சரி கற்றுது. அப்போ சில ஃப்ராக்மெண்ட்ஸ் கற்றுக்கணும். ஃப்ராக்மெண்ட் கற்றுக்கலாம். ஆல்மோஸ்ட் நாங்கள் வரும்போது ஹெல்த் ரொம்ப லோவாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் வந்து அடுத்து போக போகிறோம். ரைடிங் போகிறோம் கைஸ். அதை மட்டும் கவுண்டேஷன் பண்ணிக்கோங்க. கவுண்டேஷன் டு ரைடு கண்டினியூ ரைடு கைஸ். அப்படி கவுண்ட் பண்ணிட்டு போகிறோம். அதை வந்து கவுண்டேஷன் போட்டுருங்க. அப்புறம் மறக்காம நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்கள் டேரக்டாக ரைடு போகிற வரைக்கும் இல்லைனா நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது பாருங்க இருக்குங்க. நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிடுவேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகணும். நம்ம ஸ்பீடில் எடுத்துருக்கேன். ஏதோ வந்துட்டோம். சில இடத்துல கூட ஆச்சு மிஸ் பண்ணிட்டு இது ஸ்பீட் ரன் பண்ண அடான் பண்ணிட்டுருக்கோம். வந்துட்டோம் லைஃப் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும். போயிட்டு இருக்கும்போது திரும்ப கிரேவ் எடுத்து போயிட்டேன். அது கண்டுக்காதீங்க. நான் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த பாட்டை. லைஃபை ஸ்கிப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து எடுத்து முடிச்சுட்டு இங்கே போயிட்டு இருந்தேன். ஆர்ட் அண்ட் கோல்டு தான் மோஸ்ட்லி போயிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் அண்ட் கோல்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிச்சிட்டு கட் பண்ணிட்டு இப்போ வந்து செகண்ட் ரைட் ஆரம்பிச்சிட்டாச்சு. அது சோலோ தான் பண்ணேன் இந்த வாட்டி. நூப் வரல. நூப் வந்து சர்வர் ரிலீவ் பண்ணிட்டான். அதனால் நான் சோலோ ரைட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஐலேருந்து கஷ்டம் கொஞ்சம் வலையில் போகிற மாதிரி இருந்துச்சு. அதான் செகண்ட் ரைட் காமிச்சிக்கலான்னு இருக்கேன். ஆனால் செகண்ட் ரைட் முடிக்கிறதுலேயே ஒரு 10 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு. ஆனால் அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். Bye.